இந்த வீடியோவில் சுடிதார் லைனிங் எப்படி கட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இதில் இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி இந்த ஃபார்முலாஸில் நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுருக்க வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் முதல்ல கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்டர்னில் நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருக்க மெஷர்மெண்ட்ஸை இந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா நீட்டாக பர்ஃபெக்டாக ஒரு சுடிதார் லைனிங்கை நீங்கள் கட் பண்ணிடலாம். இப்போது லைனிங்கை நான் 4 ஃபோல்டிங்கில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மேலே ஃபஸ்ட்டு 2 லேயர் இருக்குதுல்ல 1 2 இந்த 1 2 காமிக்கிறல அது ஃப்ரண்ட்டு, கீழே உள்ள 2மே பேக்கு. ஸோ 4 ஃபோல்டிங்கில் போட்டு வச்சுருக்கேன். எப்போவுமே லைனிங் கிளாத்தை இப்படி தான் போடணும். கீழே வந்து ஓப்பன் சைடு இருக்கணும், மேலே வந்து க்ளோஸ்டு இருக்கணும். இப்போ லைனிங்கில் சுடிதாரோட ஹைட் மார்க் பண்ண போகிறோம். சுடிதார் ஹைட்டை விட லைனிங் லென்த் வந்து எப்போவுமே கொஞ்சம் 1 இன்ச் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லைனிங் வந்து நான் 1 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணுறேன். எனக்கு சுடிதார் ஹைட் 43, லைனிங் வந்து 42 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேட்டர்னில் 2 to 3 லைன் இருக்குல்ல, இப்போ அதை தான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 to 3 மார்க் பண்ணி இப்போ நான் அந்த லைன் ஜாயின் பண்ணுறேன். இப்போ 0 to 7 ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். ஸோ கீழேயும் மேலேயும் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ கீழே நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மேலே உள்ள லைனையும் கீழேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நெக் லைன் வரைய போகிறோம். நான் 2.25 வச்சுருக்கேன். உங்களுக்கு 2.5 தான் ஸ்டாண்டர்ட், நீங்கள் 2.5 வச்சுக்கலாம். நான் ஆனால் 2.25 தான் எனக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ கீழேயும் 2.25 எடுக்கிறேன். எடுத்துகிட்டு நீங்கள் அதை ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்னில் இருக்க 2 to 14 நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்டர்னில் இருக்க 0 to 10 மார்க் பண்ணுறேன். ஸோ மேலேருந்து கீழே 2 சைடும் மார்க் பண்ணிட்டு நீங்கள் எப்போ போல் அந்த லைனை ஜாயின் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 10 to 11 மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 10 to 12 ஸ்டாண்டர்ட் 7 இன்ச் 2 சைடும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை ஜாயின் பண்ணிடுங்க. அதிலே 12 to 13 அப்படியே மார்க் பண்ணி வச்சுருங்க. ஃபைனலாக கீழே 1 to 4 மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது எல்லா சைடையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஆம்ஹோல் வரைய போகிறோம். 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக விடுறேன். ஆம்ஹோல் ஸ்கேலில் வச்சு நீங்கள் ஆம்ஹோல் லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு உங்களோட ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 8.5 கரெக்டாக இருக்குது. பட் சீமுக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தேவை. ஸோ அங்கேருந்து நான் 1 இன்ச் தனியாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா லைனை ஆம்ஹோல் ஸ்கேலில் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சைடு எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கத இந்த ஸ்கேலை வச்சு எல்லா சைடுமே நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதில் ஒரு லைனை மிஸ் பண்ணி வரைஞ்சிட்டேன். ஸோ மறுபடியும் கனெக்ட் பண்ணுறேன். கீழே உள்ள லாஸ்ட் லைனை நீங்கள் உங்கள் கையை வச்சே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் வரைய போகிறோம். நான் சும்மா நார்மல் ரவுண்ட் நெக் தான் வரைகிறேன். ஸோ ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் நெக் பாக்ஸில் ஒரு கர்வ் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் வரைஞ்சாச்சு. இனிமேல் நம்ம சுற்றி கட் பண்ண வேண்டியதான். கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்க அந்த லைன்லேயே கட் பண்ணிட்டு வாங்க. இப்போ சைடெல்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர் டாப் இதை கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடு தனியாக எடுத்தாச்சு. பேக் சைடில் நெக் லைன் மட்டும் இப்போ வரைய போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ண மாதிரி ஷோல்டர் 2.25 மார்க் பண்ணிவிட்டு பேக் நெக்கோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க.
பாக்ஸ் போட்டு இதில் உங்களோட நெக் ஷேப் எப்படின்னு வரைஞ்சிக்கோங்க. நான் அதில் ஜஸ்ட் ரவுண்ட் ஷேப் தான் வரைகிறேன். வரைஞ்சிட்டு நீங்கள் நெக்கை அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்லைன் வரைஞ்சிட்டு கட் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ அதையும் இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் சுடிதாரோட லைனிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சுடிதார் லைனிங் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம். தேங்க்யூ.